ஒரு ஒரு நல்லது நடந்தா நம்ம ஃபர்ஸ்ட் தூக்கி வச்சு கொண்டாடணும். ஆனா இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் எப்படின்னா குற்றம் சொல்லுது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் என்னன்னா, நடிகர்களோ ஒரு செலிபிரிட்டிஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணி அதுக்கு வாழ்த்து சொன்னா முடியாது. ஆக்சுவலா அந்த ரோடு எப்படி அப்படி மார்ச்சின்னு எனக்கே தெரியலையா ஒன்னும். அது பாருங்க, இந்த ஃபாஸ்டா கார் போயிடுது, இந்த சைடு பஸ் போயின்னு இருக்கு. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சியின் முதல் பகுதி as usual சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நமக்கு உதவி அன்புள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு பகுதி. நேத்து பாத்தீங்கன்னா பாலாஜி, முத்துக்குமார், முகமத் இவங்க நமக்கு உதவி இருக்காங்க. இவங்களுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்குமே, இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அனைத்து வியூவர்ஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது ஒரு 2 நாளா பார்த்தனா தமிழ்நாடு முழுக்க ஒரே புகை, கதறல் கதறல். ஐயோ அம்மா, ஐயோ முடியலையா, எரியுதே, அது வலிக்குதே. எரியுறது எங்கன்னா ஒரு இடத்துல இருந்து எரிஞ்சா கூட இப்படி வந்து புகை மூட்டமா தெரியாது. நீங்க வந்து மழை பெஞ்சு மேக புகை மூட்டம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வந்து உடம்புல இருக்கிற துவாரங்கள் அனைத்து துவாரத்துல இருந்தும் புகை வந்தா எப்படி இருக்கும்? முடியலங்க, முடியலடி. மூக்கு, வாய், காது, அப்புறமா சொல்ல முடியாத சில இடங்கள். இங்க இருந்தும் பாத்தீங்கன்னா புகைச்சல் வந்து அந்த வடிவேல அந்த குப்புறப்படுத்து ஒரு பாட்டுல ஒரு படத்துல இருக்கும். ஐயோ மலா எரியுதடி அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற பல கட்சிகளுக்கு இந்த நிலைமை தான் இந்த 2 நாளா. எதிர்கட்சிகளுக்கு ஆமா, பல கட்சி. ஐயோ என்னடா இவனுங்க ஒரு சைடு பார்த்தா மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தரானுங்க, ஒரு சைடு பார்த்தா மாணவிகளுக்கு 1000 ரூபாய் தரானுங்க, ஒரு சைடு பார்த்தா பெண்களுக்கு 1000 ரூபாய் தராங்க, ஒரு சைடு பார்த்தா கட்டணம் இல்லா பேருந்துன்றாங்க, ஒரு சைடு பார்த்தா ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாம் சாப்பாடு போடுறாங்க. வந்த 3 வருஷத்துல ஆல்ரெடி இவ்வளவு பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல ஒரு படி லெவல் போய் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீ சென்னை சிட்டில அதுவும் F4 கார் ரேஸ் நினைச்சு பார்க்க முடியுமா? வாட் இஸ் திஸ் ரா, வாட் இஸ் திஸ்? நாங்க இப்ப போய் மக்கள் கிட்ட ஓட்டு கேக்குறதா வேணாவா? நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்ப நாங்கெல்லாம் எப்படி அரசியல் பண்ணுது? பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தர் ஃபீலிங்ஸ் தான். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்ல. எப்படி நீ சொல்ல, என்ன பண்ண முடியும் அவங்களால? நீங்க பாட்டு F4 ரேஸ் நடத்துறீங்க, அதுவும் சென்னை சிட்டில நடத்துறீங்க. ஒரு அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவாங்க, தெரியல, அநியாயமா பண்றீங்க நீங்க. தெரியலையே எங்க சென்னை வந்து இப்போ உலகம் ஃபுல்லா பேசுறாங்க, இவனுங்க பேச மாட்டானுங்க. இது எப்படின்னா ஒரு ஒரு நல்லது நடந்தா நம்ம ஃபர்ஸ்ட் தூக்கி வச்சு கொண்டாடணும். ஆனா இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் எப்படின்னா குற்றம் சொல்லுறது, குறை சொல்லுறது, இதை ஒண்டிதான் நொட்டுவானுங்க. ஆனா உலகம் ஃபுல்லா ட்ரெண்டா இருக்கிறது இந்த சென்னை F4. எங்க சவுத் ஏசியாலே இது இந்தியால கிடையாது, சவுத் ஏசியாலே இந்தியால இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற சென்னை ஃபர்ஸ்ட் F4 ரேஸ் நடத்தி இருக்காங்க. சவுத் ஏசியாலே பிரம்மாண்டமா. உலகத்திலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 சிட்டிஸ் தான் நடத்தி இருக்கு இந்த F4 ரேசிங். இதே உலகத்திலேயே 16 சிட்டிஸ் தான். அதுலயும் இந்த நைட் ரேஸ் சொல்றாங்க பாரு, இப்ப நைட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் ரேஸ் தான் நடந்திருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 சிட்டிஸ் தான் நடத்திருக்கு. மியாமி, லாஸ் வேகாஸ், அப்புறமா நம்ம தலை நச்சுன்னு இருக்காரு அபர்பைஜான், அதுல 5வது நம்ம சென்னை தான் நடத்திருக்கு. இது எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? எல்லாருமே பெருமையா பேசுறாங்க உலகத்துல இருக்கு எல்லாருமே. ஆனா ஒருத்தன் வந்து புதகுழியில இருந்து ஏஞ்சி வந்த மாதிரி வருவான் ஒருத்தன், வாமா மின்னல் அப்படின்னும் போது, ஏங்க ரோடு சரியில்லை, நீங்க F4 ரேஸ் நடத்துறீங்க, எந்த ரோடு சரியில்லை ராஜா? எனக்கு தெரியல, சொல்லு கேட்டா. இங்க பாருங்க, மழைக்கே போக்கல, மழை வந்துச்சு. அப்ப எதுவுமே பண்ணக்கூடாது தமிழ்நாட்டுல, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்ப நான் எப்படி அரசியல் பண்றது? ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. அங்க வந்த ஆடியன்ஸ் கிட்ட எல்லாம் சில பேர் அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் எடுப்பாங்க. அவங்க கிட்ட கேட்கும் போதெல்லாம் அவங்க சொல்றாங்க, ஏங்க இந்த கார்ஸ் எல்லாம் வந்து நான் டிவில தாங்க பாத்துருக்கேன், அதுவும் தலைக்கீழே ஓட்டுன்னு போறாங்க, இந்த சைடு போறாங்க, அப்படி போறாங்க, அப்படி குப்புற கவுருது, இப்படி குப்புற கவுருது. நான்லாம் வந்து இந்த காரை என் வாழ்க்கையில பார்க்கவே மாட்டேன், பட் ஒரு டிவில பார்த்த ஒரு ரேசிங்க நான் நேர்ல பாக்குறேங்க அப்படின்னு சொல்லும் போது அதுதான் ஆக்சுவல் சந்தோஷம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு
ஸ்டேட் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு பண்றாங்க ஸ்போர்ட்ஸ்க்காக. அவரு உதயநிதி வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் தான். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சோ ஒரு டெவலப்மெண்ட் எப்படின்னா பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பட் அத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், குற்றம் சொல்லுவோம். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் போயிடுச்சு இல்ல, அதான் முடியாது. ஆக்சுவலா அந்த ரோடு எப்படி அப்படி மார்ச்சின்னு எனக்கே தெரியலையா ஒன்னும். அது பாருங்க, இந்த ஃபாஸ்டா கார் போயிடுது, இந்த சைடு பஸ் போயின்னு இருக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போயின்னு இருக்கு. ஏங்க அந்த ட்ரோன் ஒரு கேப்சர் காட்டுறாங்க வீடியோ. ஒரு சைடு பஸ் போகுது, ஒரு சைடு கார் ஸ்வங்கின்னு போயின்னு இருக்குது, ஒரு சைடுல வந்து பிளாட்ஃபார்ம்ல நடந்து போயின்னு இருக்காங்க. இதெல்லாம் இங்க நடக்குமா? நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ரேஸ நடத்துவாங்க? அதுவும் ஒரு சைடு மின்னல் வேகத்துல கார், அதுவும் F4ன்றது வந்து கிட்டத்தட்ட 210 to 240 கிலோமீட்டர்ல போகும். நீ 120 கிலோமீட்டர்ல ஒரு கார் நம்ம ரோட்ல போனால புஷ்னு போகும். 210 to 240 கிலோமீட்டர்ல ஒரு கார் போயின்னு இருக்கு, சைடுல வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஓடின்னு இருக்கு, ஒரு சைடுல பார்த்தனா மனுஷன் நடந்துன்னு இருக்கான். முடியுமா? இந்த வியூவை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். எந்த ஆட்சினா இது மாதிரி நடத்த முடியுமா? யோசிக்க முடியுமாங்க? யோசிக்க முடியுமா? ஆனா இங்க இருக்கிறவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, இது வந்து உதயநிதி வந்து நிவேதா பெத்துராஜிக்கு நடத்துறாருப்பா. நிவேதா பெத்துராஜிக்கு இல்ல, அவங்களுக்காக நடத்தணுமா? ஏண்டா அவங்களுக்காக இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி நடத்தணுமான்னு நான் கேக்குறேன். நிவேதா பெத்துராஜுக்கும் அப்புறமா ஆந்திரா தொழிலதிபர் பிபி ரெட்டிக்காக நடத்துறாங்கப்பா. இது மக்களுக்காக இல்ல, நீங்க வேற. மக்களுக்காக இல்ல. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், சைமன் தாத்தாவை கேக்குறேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து நிவேதா பெத்துராஜுக்காக கார் ரேஸ் நடத்துறாரு, நீ ஆட்சிக்கு வந்தா விஜயலட்சுமிக்காக என்ன நடத்துவேன்னு நான் சொல்லிட்டா? சொல்லுங்க. ஒரு 150 கருக்கலைப்பு ஹாஸ்பிட்டல் கட்டுவாரு. என்னடா சிரிக்கிற? கட்சிக்கேங்க. ஆமா, ஆட்சிக்கு வந்துட்டா, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் என்னன்னா கருக்கலைப்பு ஹாஸ்பிட்டல். ஜாலியா இருக்கலாம், நீ என்ஜாய் பண்ணலாம். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, வாங்க கருக்கலைக்க நாங்க வந்து அந்த ரூம்ஸ் எல்லாம் செட் பண்ணி கொடுப்பாப்ல, ஓயர் ரூம் மாதிரி ரூம்ஸ். என்னயா உனக்கு எது பண்ணாலும் எதுனா ஒண்ணு வந்து நொட்ட சொல்லணும் சொல்லிருப்பியா? இல்ல எங்க ஊர்ல ரோடு சரியில்லை நான் கேட்டேன்னா, F4 நான் கேட்டேன்னா மயிறு நீ கேக்குறது? யோ நீ அரசியல் வர சொல்லி நான் உனக்கு கேட்டேமா? தெரியலையே, கேட்டீங்களா? யாருன்னா கேட்டீங்களா? F4 நத்த சொல்லி நான் கேட்டேன், அங்க போற ரோடு இல்ல, அங்க ஸ்கூல்ல காசு இல்ல, இங்க மாணவர்கள் படிக்க வசதி இல்ல, நீங்க F4 கார் ரேஸ் நடத்துறீங்க. மாணவர்கள் வந்து வசதி இல்லைன்னா எந்த அளவுக்கு ரேங்க் வாங்கிட்டு இருக்காங்க. எங்களோட இது மாடை வச்சு நீ வந்து ஒரு மாடு ரேஸ் நடத்திருக்க வேண்டியது தானே? அத சொல்லிட்டு போ. நீ ஏன் கார் பரிசீலனை பண்ணுவாரு. எதை பண்ணாலும் நாங்க இப்படிதான் சொல்லுவோம். ஏன் ஜல்லிக்கட்டுக்காக ஒரு அரங்கம் கட்டணும், அப்ப என்ன சொன்னேன்? எதுக்கு தேவையா? நான் கேட்டேனா? நீ என்னடா மயிறு கேக்குற? என்ன அரங்கம் எனக்கு கட்டணும்னு கேட்ட. நாங்க ஜல்லிக்கட்டுல எப்படி விளையாடுன, என் முப்பாட்டன் தாத்தன் மூதாதையெல்லாம் எப்படி விளையாடுனா தெரியுமா? அப்படியே தோழனுக்கு தோழனா, என் நண்பன், என் மாடு, என் அண்ணன், என் தம்பி, அப்படியே நாங்க பாசத்தோட பழகுவோம். அவனை ஓட விடுவேன், வாடா முட்டுனுவேன், அவன் என்ன நோக்கி வருவான், அப்ப நான் அந்த தொடைய இப்படி தட்டுவேன், இப்படி தட்டி இப்படி நிப்பேன், அப்படியே பிடிப்பேன், அப்படியே பிடிப்போம். நாங்க அப்படியே அழகா போவோம். அங்க ஒரு ஆத்தங்கரை இருக்கும், அங்க ஆத்தங்கரத்துல நாங்க குளிப்போம். குளிச்சுட்டு பக்கத்துல கொய்யா மரம் மாங்காய் மரம் இருக்கும், திருடி சாப்பிடுவோம். அப்படியே போவோம், ஒரு கல்லு கடை இருப்போம், குடிப்போம், பரோட்டா சாப்பிடுவோம், படத்துக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு. இது மாதிரி உங்களால ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? நீ என்னமோ அரங்கம் கட்டுற, சுத்தி கட்டைய கட்டிடுற, மாடு இப்படிதான் போகணுன்ற, மனுஷன் இப்படிதான் போகணுன்ற, அதெல்லாம் எங்களால ஏத்துக்கல. நீ நான் கார் ரேஸ விட்டுன்னு இருக்க ரோட்ல, அப்ப என் கார் இசுசு கார் எங்க போகும்? டிராபிக். ஐயோ டிராபிக். ஒரு அரசாங்கம் ஒண்ணு பண்ணும் போது, சரி கார் ரேஸ் நடத்துறீங்களா, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நடத்துறீங்க, மக்களின் பொழுதுபோக்கோ யாரோட பொழுதுபோக்கோ, சரி அதை இது கொஞ்சம் விதிமுறைகளை கொஞ்சம் மாத்துங்க, கொஞ்சம் டிராபிக் வேற வழி பண்ணுங்க, கொஞ்சம் சவுண்ட்ஸ் ஓவரா இருக்கு, அது கட்டுப்படுத்த என்ன பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணுங்க, நான் ஏத்துக்கிறேன். நீ என்ன எப்போ ஒரு கார் ரேஸ் நத்துது, நீ இதுக்காக நத்துற, நீ அதுக்காக நத்துறன்றதெல்லாம் என்னையா பேச்சு? யாருக்காக நடத்துறாங்க சொல்லி சிங்கப்பூர் வந்து நடத்தும் போது, இந்த சர்க்கியூட் ரேஸ் நடத்தும் போது அந்த சிங்கப்பூர் மக்களே கொண்டாடினாங்க. இத்தனைக்கும் சிங்கப்பூர் தம்மா துண்டு தான். ஆனா சென்னையில நடத்தும் போது மக்கள் கொண்டாடுறாங்க தான். ஆனா இந்த எதிர்கட்சின்னு இருக்கிறீங்க பாரு, அதே மாதிரி சில யூடியூபர்ஸ் இருக்கிறீங்க பாரு, என்ன சொல்றானுங்க? நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, புதுசா ஒரு பல்நோக்கு மருத்துவமனை கட்டினாங்களே, அதாவது வெளியில வந்து மியூசிக் கேக்குது, இங்க பாருங்க வெளியே மியூசிக் கேக்குதுன்னு சொல்லிட்டான். நம்ம ஆள் என்ன பண்ணா, உள்ளே போயிட்டு இங்க பாருங்க வெளியே மியூசிக் கேட்டுச்சு, இங்க கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு சவுண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாம் போட்டாங்க. இந்த ஸ்டுடியோவே சவுண்ட் ப்ரூஃப் போட்டு மறைச்சிடுறாங்க, சவுண்ட் வெளில கேட்காத மாதிரி.
எல்லாமே ஹைகோர்ட் என்ன சொல்லுதோ, கோர்ட் ஆர்டர் படி என்ன சொல்லுதோ, இல்ல அந்த கார் ரேஸ் நடத்துற பேனல் டீம் என்ன சொல்லுதோ, அந்த அசோசியேஷன் என்ன சொல்லுதோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் சர்டிபிகேஷன் வாங்கி தான் உனக்கு எரியுது, வேற எதுவுமே கிடையாது. அந்த மழையில இருந்து இந்த போர்டு லைட்டா விலகுது, பாத்தீங்களா? போர்டு விலகிடுச்சு. பாத்தீங்களா? ஒரு நாய் உள்ள போயிடுச்சு. இல்லங்க, நாய் உள்ள போயிடுச்சுங்க. நாய் ரேஸ் விடுறீங்களா? ஆனா கார் ரேஸை வெற்றிகரமாக வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த என்டையர் டீமுக்கு வந்து நாங்க, ஏன்னா எங்க ஃபர்ஸ்ட் ட்ரை, அதுவும் இது வந்து வெரி டிஃபிகல்ட் ட்ரை. ஒரு சென்னை சிட்டிக்குள்ள ஒரு ஸ்ட்ரீட் ரேஸ் நடத்துறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. மக்கள்லாம் வந்து அதை ஆக்சுவலா பார்த்து சந்தோஷப்படுறாங்க. என்னடா நம்ம ஊர் ரோட்ல கார் ஓடின்னு இருக்குடா. இது எல்லாத்தையும் அவங்க சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா இந்த சரி நான் சொல்லிடுறேனே, ஃபார்முலான்ட்டு இந்த காருக்கு ஏன் வந்து பேர் வந்துச்சு? ஃபார்முலா ரேஸ்ன்னு ஏன் சொல்றாங்க? ஒரு பெரிய யூடியூபர், பிரபலமான சேனல்ல வேலை செய்யற பிரபலமான சேனல். பாரு, உனக்கே ஃபார்முலா ரேஸ்னா என்னன்னு தெரியல. அதுதான் மேக்ஸ் ஃபார்முலா தான். ஃபார்முலான்றது என்ன? இதுக்கு ஏன் F1 F2 F3 F4ன்னு வச்சாங்கன்னா, ஃபார்முலான்றதே ஒரு கால்குலேஷன் படி இந்த கார் இந்த வெயிட்ல இருந்தா இந்த லெவல்ல இருக்கணும், இந்த கார் இந்த அகலத்துல இருக்கணும், இந்த கார் இந்த ஹைட்ல இருக்கணும், எல்லாம் அந்த சைஸ் பொசிஷன் எல்லாத்தையும் வடிவமைச்சு ஒரு ஃபார்முலா இருக்கு பாரு, அதுதான் ஃபார்முலா. அதை வச்சுதான் இவங்க F1னா இந்த வெயிட் இருக்கணும், இந்த ஸ்பீட்ல தான் இது போகணும், அதுக்கு மேலேயும் போக கூடாது, அது கம்மியும் போக கூடாது. ஸோ வடிவமைக்கிறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி. அதுதான் F1. இப்போ F1 ரேஸ்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா 370 கிலோமீட்டர்ஸ்க்கு போகும். 370 கிலோமீட்டர்ஸ் டு 400 கிலோமீட்டர்ஸ் போகும். அதெல்லாம் ரோட்ல நடத்த முடியாது. அப்போ நடத்துவாங்க, ரோட்ல தான் நடத்துவாங்க, பின்னால வானத்துல நடத்துவாங்க. கேள்வி கேக்குறா பெரிய அதுக்கான அதை இங்க பண்ண முடியாது. ஏன்னா அது இங்க தொட்டவுன்னா சொங்கி நாங்க போயிடும், அப்புறமா எங்க காரை பாக்குறது. ஸோ 370 to 400 கிலோமீட்டர்ஸ். இந்த F4ன்றது வந்து 210 to 240 கிலோமீட்டர்ஸ். இதை நீ வந்து ஸ்ட்ரீட்ல நடத்துல கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. சரி, பட் F1ல இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல நடத்துறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் F4 நடத்திருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் அந்த ஃபார்முலா 1 அப்படின்னா. அதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கும். இந்த வெயிட் இந்த கேஜில இருக்கணும், இந்த ஸ்பீட்ல போகணும்ட்டு. அதே மாதிரி F2க்கு ஒன்று, F3க்கு ஒன்று, F4க்கு இது. அடுத்தது லாஸ்டா இருக்கு. ஆமா, அடுத்தது லாஸ்டா இருக்கிறதா FE, எலக்ட்ரிக்கல் கார்ஸ். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், கொஞ்சம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கீழே ஸ்லோவா போவோம். இதுதான் FE-ன்னுவாங்க. இப்போ F1 தான் வந்து ஹைடெக் டிரைவர்ஸ் ஓட்டுறது. அவன்லாம் வந்து அப்படி ஸ்டார்ட்ன உடனே நீ காரை பார்க்க மாட்டாங்க, அது பறந்து பறந்து போதாங்க. இதெல்லாம் அது மாதிரி அதான் மின்னல் வேகத்துல போய் 370 நான் தான் சொல்றேன்ல, ஒரு 200 கிலோமீட்டர்ல ஒரு கார் போனாலே உன்னால காரை பார்க்க முடியாது. நீ கேமரா வச்சு இப்படிதான் இப்ப கார் சொங்கின்னு போயிடும். ஸோ அதெல்லாம் F1 ரேஸ். F2 F3 F4 எல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் ஜூனியர் டிரைவர்ஸ், ஸ்பீடு கம்மி, கொஞ்சம் ஜூனியர் டிரைவர்ஸ், கொஞ்சம் ட்ரைனிங்லயே கொஞ்சம் முதிர்ச்சி பெற்றவர்கள் தான் ஓட்டுறது இந்த F4. இந்த F4 பயணத்தை தான் வெற்றிகரமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில நடத்தி முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாவே இதை வந்து அனைவரும் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். பெருமை இது கொண்டாடல. ஏன்னா உலகத்திலே 5 சிட்டி தான் வந்து நைட் ரேசிங் நடத்தி இருக்கு. அத வந்து நம்ம நடத்தி இருக்கோம். அதான் ஃபர்ஸ்ட் ட்ரையே. ஆமா, சொல்லலாம், மாறு தட்டி சொல்லலாம். இங்க சென்னையில நடத்துறோம். சென்னை வந்து இப்போ சிங்கார சென்னைன்னு சொன்னாங்க. இப்ப சிங்கார சென்னையும் மீறி நம்ம போன மாதிரி சென்னை ஆகி போயிடுச்சு. இது ஆக்சுவலா கொண்டாடாம அவன் யூடியூப திறந்து உட்காந்துட்டான் கண்டென்ட்டுக்கு. ஆமா, சாட்டை துரைமுருகன் ஒரு சைடு, நம்ம மாரிதாசு ஒரு சைடு. முடியாது, அவங்களால எரியுது. மாரிதாஸ் வந்து நேத்து உட்காந்து யூடியூப்ல பேசுறாரு. என்ன நீங்க ரேசிங் நடத்துறீங்க, இந்த சூர்யா, இந்த சிவகுமார், இந்த கார்த்தி ஃபேமிலி, இந்த அனிருத் எல்லாம் வந்து கமலஹாசன் எல்லாருமே ட்வீட் போடுறீங்க, அது என்னையா சொன்னபடி சொன்ன நேரத்துல ஒரே நேரத்துல எல்லாருமே ட்வீட் போடுறீங்கன்னு ஒரு கேள்வி கேக்குறாரு. அததான்டா நானும் கேக்குறேன். ஏண்டா அறிவுன்றது ஒண்ணு மாரிதாஸ்க்கு இருக்குமா இல்லையா? எப்படி பாஸ் ஆன உடனே வாழ்த்து சொல்லுவியா? போர்ட்ல எழுதி போட்டு சொல்லுவாங்க போல. போர்ட்ல எழுதுறது நான் வேலையா உனக்கு? ஆக்சுவலா மாரிதாஸை பத்தி எல்லாம் நாங்க பேசுறது எப்பவுமே நிப்பாட்டிட்டோம். ஏன்னா மக்களே வந்து கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா பொய்காரன் தெரிஞ்சு போச்சு. இல்ல, நீ கேக்குறிய ஒரு கேள்வியே ஒரு நியாயமான கேள்வி. எப்படி எல்லாரும் ஒரே நேரத்துல ஒரே ட்வீட்டை ஒரே மாதிரி போடுறீங்கன்னா என்னைக்கு நடக்குதோ அன்னைக்குதான் போட முடியும். இது உனக்கு தெரியுது, மாரிதாஸ்க்கு தெரிய மாட்டேது. ஏன் தமிழ்நாடு ஒண்ணு பண்ணும் போது தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க ட்வீட் போடுறாங்க. ஏன் உங்க மோடி ஏதோ பண்ணும் போது எவ்வளவு நடிகர்கள் பொங்குனாங்க, எவ்வளவு நடிகைகள் பொங்குனாங்க. பொங்குன நடிகைகளுக்கு தூக்கி MP சீட் அப்படியே வாரி வழங்குனீங்களே கங்கனா ரனாவத்துக்கு. கங்கனா ரனாவத் என்னத்த சாதிச்சாங்க? என்ன சாதிச்சாங்கப்பா? 2 பீஸ் போட்டு டான்ஸ் ஆடுனாங்க. அப்ப MP சீட் அவங்க என்ன சாதிச்சாங்க? தூக்கி MP சீட்டு குத்தி. அப்ப நீ இந்த கேள்வியை கேட்டு இருந்தனா மாரிதாஸ், நீங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நடிகைக்கு போய் தரீங்க, அவங்க என்னங்க சாதிச்சாங்க? படிச்சவங்க இந்த உலகத்துல இல்லையா? சாதாரணமா
பிஜேபினா எவ்வளவு பெரிய கட்சி, நீங்க என்னங்க வந்தவங்க போனவங்களுக்கு எல்லாம் சீட் எடுத்து தரீங்க, நீ கேள்வி கேட்டு கலாச்சி போட்டுருந்தா நான் பாராட்டுறேன். ஆனா பிஜேபி காரங்க எது பண்ணாலும் நீ வந்து முட்டு கொடுப்ப, சொம்ப அடிப்ப. ஆனா ஒரு நடிகர்களோ ஒரு செலிபிரிட்டிஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணி அதுக்கு வாழ்த்து சொன்னா முடியாது, எரியுது, தாங்க முடியல, எரியுகிறது. உங்களுக்கு எல்லாம் ஃபயர் சிம்பிள் தான் ஒண்ணும் போலயே. ஐஸ் வாட்டர் காலி ஆயிடுச்சாங்க, அவ்வளவு காலி பண்ணிட்டுறானுங்க எல்லாமே சேர்ந்து. ஆனா தமிழ்நாடு அரசு ஓவரா தான் போயின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓவரா வந்து இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டு இருந்தா ஏங்க மத்தவங்க அரசியல் பண்ணுறதுக்கு நீங்க கொஞ்சமாச்சு எதனா ஒண்ணு பண்ணுங்க, தப்பு பண்ணுங்க. பண்ண மாட்டீங்களே, எதுவுமே பண்ண முடியல. எல்லா மக்கள் ஆதரவும் நீங்களே எடுத்துன்னு போயிட்டா அப்புறமா மத்த கட்சியில என்னையா செய்யும்? எதுவுமே செய்ய முடியாது. திடீர்னு பாக்கணும் கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் தங்குற மாதிரி ஒரு விடுதியை கட்டி விட்டாங்க கேர்ள்ஸுக்கு, அப்புறமா வேலைக்கு போற பெண்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் கட்டுறதுனால என்ன பண்றாங்க? என்னங்க எப்படிங்க எதிர்கட்சியில அரசியல் பண்ணோம்? எதனா ஒரு தப்பு பண்ணுங்க, இப்படி எல்லாம் நீங்க பண்ணிருக்காதீங்க சொல்லிட்டேன் நானு. நீங்க பண்ணுவீங்களா? அவங்க சும்மா உட்காந்து அவங்க எப்படி அரசியல் பண்றது, எப்படி வயிற்று நிரப்புறது, எப்படி திரள் நிதி எல்லாம் வேற நாங்க வாங்கணும் ஜாஸ்தியா, யூடியூப்ல வீடியோ போடணும், சம்பாதிக்கணும். நீங்க இங்க பாருங்க மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, சிஎம் சொல்றீங்க, மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களே, நீங்க அங்க போய் முதலீட வாங்குறீங்க, இங்க வந்து பெனாத்தின் இருக்கானுங்க. எதுக்கு எப்படி இவ்வளவு வாங்க முடியும் உங்களால? 700 கோடி எப்படிங்க 2 நாள்ல வாங்குவீங்கன்னு கேக்குறான். என்னாலே வந்து ஒரு 10,000 வாங்க முடியல ஒரு கலெக்ஷன் பண்ணி, நீங்க எப்படியா வாங்குறீங்க? திரள் நிதிக்கு நான் பிச்சை எடுக்கிறேன், நீங்க போய் அமெரிக்கால அவ்வளவு நிதி வாங்கினா அது எப்படிங்க? அது தப்பு. இது கண்டனத்தை தெரிவிக்கிற நம்ம இதெல்லாம் ஓரளவுக்கு தாங்க பார்க்க முடியும். ஓபன் பண்ணாலே கத்துனுறானுங்க, என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும். ஆனா ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், இட்ஸ் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். சாதாரண விஷயமே கிடையாது. செஸ் நடத்திருக்கோம், செஸ் ஒலிம்பியாட் நடத்திருக்கோம். எவனா முடியுமா? எந்த ஸ்டேட்மெண்ட் யோசிச்சு பார்த்துருப்பாங்க கேளுங்க. இப்போ F4 ரேசிங் நடத்திருக்கோம். அடுத்தது என்ன நத்துவாருன்னு தெரியல, என்ன நத்துவாருன்னு தெரியல. ஒருவேளை ஃபிளைட் ரேஸுக்கு நத்துவீங்களான்னு எனக்கு தெரியல. நத்தவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃபிளைட்ல நம்ம கண்ட்ரோல்ல வரல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போயிடும், அதனால அதை நடத்துது. ஆனா எங்க அண்ணன் சைமன் தாத்தா அவரை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா இருக்குது. என் மாணவன் சாதா மாணவன் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்கள மோட்டிவேட் பண்றதுன்னு சொல்லி. இவருக்கு என்னன்னா, இவருக்கு வந்து கில்லி நடத்தணும், அந்த தாண்டுவாங்களே என்னது அது, கோலி நடத்தணும், தேங்காய் உடைக்கிறது, மொனை அடி மொனை. பேசாம ஒரு நடத்துவோமா, திரில் நிதி கலெக்ஷன் கேம், ஒரே போன் கால். இந்த கோன் பனேகா கோடீஸ்வரன் மாதிரி ஒரே போன் கால் உங்களுக்கு ஆப்ஷன் தரும். நீங்க யாருக்கு வேணாலும் போன் பண்ணுங்க, யார் ஹையஸ்ட் கலெக்ஷன் வாங்குறீங்களோ அவங்களுக்கு முதல் பரிசு. அதே மாதிரி தேங்காய் உடைச்சா யார் பொறுக்குறது, அது ஒரு கேம் தெரியும்ல. அவங்க ஆடுனாங்களே ஃபேமிலியோட தான் ஆடுனாங்க. ஃபேமிலி கேம் அதெல்லாம். என்ன தேங்காய் உடைக்கிற கேம் எப்பமா? அது பொறுக்கானுங்கப்பா, பட்டு இந்த காரெல்லாம் என் மக்கள் பார்க்க முடியுமா? எனக்கு பெருசா கட்சிச்சு தேங்காய் பெருசா கச்சா அப்படி போய் ஓரமா நின்னு சாப்பிடுறா போடா. நல்ல கேம் நடத்துறாங்கப்பா. அப்புறமா கருக்கலைப்பு கேம் நடத்துவீங்க. அதான் சொல்லிட்டேனே, ஹாஸ்பிட்டல் கட்டி விடு, கருக்கலைப்பு ஹாஸ்பிட்டல் ஊர் ஃபுல்லா. நாம் தமிழர் தம்பிகளா வாருங்கள், உங்களுக்காக கருக்கலைப்பு ஹாஸ்பிட்டல் இருக்கு, பழகுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கருக்கலைப்பு ஹாஸ்பிட்டலை பயன்படுத்துங்கள். அண்ணன் வந்து 7-8 முறை, யார் அதிக முறை என்று பார்ப்போம். அதுதான் கேம். இப்போதைக்கு டாப்ல இருக்கிறது அண்ணன் தான். அண்ணனுக்கு அடுத்தது இடுமானமா சாட்டையா போட்டி ஈக்குவல்ல இருக்காங்க. என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அந்த மாதிரி இருக்கிறாங்க. என்னடா இந்த மாதிரி கேம்ஸ் நடத்தினா தமிழ்நாடு அரசு ஓகே, நீங்க போய் F4 நடத்தினா அதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். அதனால தமிழக அரசு நாங்க ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கிறோம், மத்த கட்சி அரசியல் பண்றதுக்கு எதனா ஒரு வாய்ப்பை தேடி தாருங்கள் ஐயா. அவர்கள் எப்படி அவர்கள் வயித்தை நிரப்புவார்கள்? ஒண்ணும் முடியாம. அதனால எங்க வன்மையான கண்டனத்தை நாங்க தமிழ்நாட்டு அரசுக்கு தெரிவிச்சுக்கிறோம்.